ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி அப்படியே காலையில் எழுந்துச்சு வந்து பார்த்தா கொஞ்சம் கிண்டோம் கல்ச்சரில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தோம். ரொம்ப தான் கொஞ்சம் தான் கொடுப்பேன், ஏன்னா இது வந்து நிறைய கல்ச்சர் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும், அதில் உள்ள எல்லாமே சாப்பிடும். மிக்சர் கப்பி எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ மீன் இருக்குது. அப்புறம் மொயினா கொஞ்சம் கல்ச்சர் ஆகிடுச்சு, அதுவும் அப்படியே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால் வந்து ஃபுட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அதே கையோட மேலே போய் பார்த்தா வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதே கையோட அப்படியே மேலேயும் கொஞ்சம் மொயினா எல்லா மீனுக்கு போட்டு முக்கியமான வேலையை பார்க்கலான்னு கீழே வந்து பார்த்தா ஒரு 3 டப்பா கல்ச்சர் போட்டுருச்சு. அந்த ஒரு கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது முட்டை போட்டு ஒரு மாதிரி புழுவாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதில் மட்டும் புழுவாக இருந்ததுனால அதை என்ன பண்ணிச்சு, தூக்கி போட்டு வேறு ஒரு கல்ச்சர் புதுசாக ஒரு கல்ச்சர் ரெடி பண்ணலான்னு கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அதை கலக்கி ஓரளவு ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக உள்ள மாரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கி வச்சாச்சு. கலக்கி வச்சிட்ட பிறகு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோன்னா நிறைய இதில் பார்த்திங்கன்னா பூச்சி வந்து அதனால் கொஞ்சம் கிராம்பு எடுத்து என் அம்மாகிட்ட தான் கேட்டேன். கிராம்பு எடுத்து கொஞ்சம் வெயிடானாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சும்மா சைடில் வச்சு விட்டேன். மேலே வச்சேன், மேலே போட்டிருந்தேன், அப்பயும் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு உள்ளே வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. போன வாட்டி சும்மா ஓப்பனாக வச்சுருந்தேன். இந்த கவர்லாம் கட் பண்ணி அப்படியே அது மேலே வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ட்ரிண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறும், நம்ம எடுத்து ஃபீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் அதுமாரி எடுத்து வச்சுருந்தேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டா சேல் போட்டிருந்தோம். பீட்டா சேல் கண்டிப்பாக வந்து அப்டேட் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதுக்கான பொருளை வாங்கிட்டுருக்கோம். பீட்டா பாட்லிங் கப் ஆர்டர் போட்டாச்சு. அடுத்து போய் இன்றைக்கி போய் பேக்கிங் கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பீட்டா சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே முடிச்சுட்டு இப்படி தான் கவர் பண்ணி வச்சாச்சு. மற்றெல்லாம் அடுத்த வீடியோ பாய்.